ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ரமண பகவானுடைய திருப்பெரும் கருணையினால் இன்னைக்கு பகவானுடைய திருவிளையாடல் திரட்டில் புலியிடம் மான் கும்பிட்டது அப்படிங்கிற தலைப்பில் ஒரு திருவிளையாடல். ஏற்கனவே உங்ககிட்ட பகிர்ந்துட்ட மாதிரி பகவானுடைய ஒரு திருவிளையாடலும் நமக்கு ஒரு போதனை. பகவான் போதிக்கிறார். பகவான் வாழ்க்கையே அவருக்கு போதனை, தனியாக அவருக்கு போதனைன்னு எதுவும் கிடையாது. புலியிடம் மான் கும்பிட்டது என்னது? நாமெல்லாம் பசுக்கள், பகவான் மட்டும்தான் பத்தி அப்படின்வார். இந்த ஆண் பெண்லாம் நாம் தான் வச்சுக்கிறோம். நம்ம பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பெண் தான், பசுக்கள் தான். பகவான் தான் பசுபதி. அது மாதிரி பகவான் புலி, நாமெல்லாம் மான் தான். பகவானுக்கு இரையாக வேண்டியது தான். பகவானுடைய அருள் வாயில் அகப்பட்டு அகத்திலே புகுந்து நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்ளணும். பகவானுடைய நீண்ட நாள் அன்பர் ஒருத்தர் திருவாய்மொழி பிரபந்தத்தை கையில் வச்சுண்டு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பற்றி ரொம்ப ஸ்லாகிச்சு பேசின்னு இருந்தார். அதை கேட்ட பகவான் அவர்கிட்ட உரிமையோட சர்வ சமர்ப்பணத்துக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி குருவுக்கு ஒரு தட்சணைன்னு கொடுத்தாச்சுன்னா எல்லாம் அர்ப்பணம் ஆயிடுத்து அப்படிங்கிறார். அர்ப்பணம் அப்படிங்கிறது இவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா இப்படி அர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா பிறகு என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அதெல்லாம் பாவமும் இல்லை, பாதகமும் இல்லை, வைகுண்டத்தில் சீட் ரிசர்வ் அப்படிங்கிறார். பகவான் சிரிச்சுட்டே சொல்கிறார், மனசு தன் நிலையிலேயே அடங்கி ஐக்கியமாகணும். இப்படி ஆறுறதுக்கு சுயம் பிரயத்தனம் வேண்டும். அந்த எஃபர்ட், செல்ஃப் எஃபர்ட் வேணும். அது இல்லாமல் அப்படியே மேலே துபுக்கிட்டின்னு விழுந்துடாது. சரி, எஃபர்ட் இருக்குது, வேறு என்ன வேணும்? குருவருளும் திருவருளும் வேணும். ரமணா பகவான் சொல்கிறது ஈஸ்வர அந்த கிருபை வேணும்னு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ரமண பகவான் தான் குரு, ரமண பகவான் தான் திரு, ஈஸ்வரனும் அவர் தான், அருணாச்சலேஸ்வரரே அவர். இப்படி நம்ம ஸ்வயம் பிரயத்தனத்தில் ஈஸ்வர கிருபையோட அந்த அகமத்தை வென்று நாம் யாருன்னு உணர்ந்துட்டா சர்வ சமர்ப்பணம் நடந்துடும். சரி, நாம் எங்கே அர்ப்பிக்கிறது? அர்ப்பிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் இருந்தால் தானே அர்ப்பணம்னு பண்ணுறது. அது தன்னால் அர்ப்பணம் ஆகிடும். பகவான் சொல்கிறது இத்தனையும் பகவானுடைய வார்த்தைகள். இப்படிப்பட்ட பூர்ண சரணாகதியை சாதிக்கிற வரைக்கும் மனசு அலபாஞ்சின்றே இருக்குமா. அதனால் நம்ம நம்மளுடைய முயற்சியை விட்டுடக்கூடாது. இது ஒன்றும் நமக்கெல்லாம் வாய்க்காது, இதுக்கெல்லாம் நமக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும், பகவான் அனுகிரகம் வேணும், நமக்கு இல்லை, இப்படிலாம் நம்ம டிஜெக்ட் ஆகிடுறோம். பிரயத்தனம் பண்ணிட்டே இருக்கும் மனசு. இப்படி நான் பூர்ண சரணாகதியை சாதிக்கிற வரைக்கும் மனசு அல்லாடின்னு இருக்கும், ஆனால் பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கும். இந்த புல்ஸ் அண்ட் புஷஸ் இப்படி இருந்தால் கடைசியில் எப்போவோ பலன் கிடைக்குங்கிறார் பகவான். பலன் கிடைச்சே தீரும், அது இப்போவோ அப்போவோ கிடைச்சிடும். அர்ப்பணம் அர்ப்பணம் அப்படின்னு வாயால் சொல்கிறதுல என்ன பிரயோஜனம்னு கேட்குறார் பகவான். ஏதோ தட்சணை கொடுத்தோங்கிறத தவிர மனசுக்கு என்ன ஆச்சு? அற்பமான அந்த மனசு அர்ப்பணமான மனசாக மாறினால் அதுக்கப்புறம் உலகாயுத வாழ்க்கைக்கு அது திரும்பாதுங்கிறார் பகவான். நான் ஒன்று இருந்தால் தானே அர்ப்பிக்கலாம். நான் யாருன்னு தெரியாத வரைக்கும் அவள் சொல்கிற சர்வ சமர்ப்பணம் நடக்கவே நடக்காதுங்கிறார் பகவான். அதனால் பகவானுடைய அந்த அனுகிரகம் நாம் எடுத்துண்டு நம்ம முயற்சியை பண்ணுற வரைக்கும் நமக்கு வெற்றி நிச்சயம். தொடர்ந்து சிந்திப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.